2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1ல் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம் ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, கட்டடம் கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்த ஓட்டத்துக்கு, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய செவ்வாய் தான்.
ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்பெறணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களுக்கு 2024 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். யாரு கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா சுக்கிரனோட சேர்ந்து. அப்போ பாக்கியாதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. கூடவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 12ஆம் அதிபதியான சூரியன் கூடவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருக்குது. இந்த அமைப்பு எந்த மாதிரி விஷயங்களை தரும் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் தகப்பனார் வழி, தந்தை வழியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தந்தைக்கும் உங்களுக்குமாக இருந்து வந்த உறவுகளில் ஒரு மேம்பட்ட நிலை இருக்கும், ஒற்றுமை இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தகப்பனார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்துல அமைய போகிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. என்ன மாதிரி அமைப்பு ஏற்படுதுன்னா 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ல் சேரப்படார். அப்போ பாருங்கள், பாக்கியஸ்தானம் அதே போல் 10ஆம் இடம் தொழில், அப்போ இது ரெண்டுமே ஒரு சேர அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அவரே உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் அதே நேரத்தில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால நினைச்ச மாதிரி வேலை, நினைச்ச மாதிரி தொழிலை தொடங்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கடன் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும். நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களோட ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2க்கு அதிபதியாக இருக்க சுக்கிரன் 9ல் இருக்கிறதும் அடுத்து 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலிருந்து வருமானம், பூர்வீகத்திலிருந்து வருமானம், அதுவும் இல்லாமல் தொழில் மூலமாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 3 குடையவன் தனக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 குடையவன் தனக்கு 6ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா என்ன நடக்கும்னா, கோபம், தேவையில்லாத கோபம் வரும், தேவையில்லாத வம்பு வழக்கு வரும். ஆமாம், தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட சொல்லும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் போகணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் இந்த காலகட்டத்தை கடத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. முயற்சி சார்ந்த விஷயங்களில் அவசரப்படாமல் இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்தை யார் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நேரடியாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். பஞ்சம அதிபதி தனக்கு பார்த்தீங்கன்னா எத்தனாம் இடத்துல இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணியம் மூலமாக, குழந்தைகள் மூலமாக, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு, குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ரொம்ப சிரமங்களை அனுபவித்தவங்க நீங்கள். இந்த வருகின்ற காலங்கள் எல்லாம் அனைத்துமே கிரக பயிற்சிகளால் உங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா
7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அப்போ என்னன்னா குடும்ப விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. கணவன் மனைவி பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. 6ஆம் அதிபதி 6லேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வேலை நல்லாயிருக்கும், வேலை ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்க இதுவரையும் வேலை இல்லைன்னா இப்போ வேலை கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நினச்ச மாதிரி வேலை கிடைக்கும். அதுவும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இனிமேல் வர வர உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து வேற என்ன உங்களுக்கு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9, 10 ரொம்ப சிறப்புடைய அமைப்பாக இருக்குது. லக்னாதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு. அப்போ எல்லாமே இனி வர்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம், ஒரு நல்ல அமைப்பு, கிரகங்களோட அமைப்பு, கோச்சார பலன்களோட அமைப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை உங்களுடைய சுயசாதகத்தை பார்த்து, சுயசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற வகையில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயங்களை நல்ல திட்டமிட்டு உங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு, வருமானத்தை அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் உங்களோட ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட குழந்தைகளோ அல்லது நீங்களோ வெளியூரில் போய் படிக்கலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாம். அந்த மாதிரி நல்ல அமைப்பு இருக்குது. படித்த இடத்துலையே வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே நேரம் நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டிருந்து வெளிநாடே போக முடியல, ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வேலை, தொழில் சார்ந்த அமைப்புகளில் கமிஷன் மூலமாக, பேச்சுக்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இடம் விட்டு சிறு பயணத்தால் ஒரு லாபம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அப்போ நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அஸ்தம் நட்சத்திரம் செயல்பட போகுது. சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வம்பு வழக்குகள், அவமானம் சார்ந்த விஷயங்களில், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. தேவையில்லாத முன்கோபம் அப்படிங்கிற விஷயத்தை குறைச்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. முன்கோபத்தை குறைச்சிக்கணும். ஈகோ, குடும்பத்தில் ஈகோ பிரச்சனை பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி வரையும் அப்படி ஒரு நிதானம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டமாக, நல்லவையே நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறி வருது. அது வரையும் கொஞ்சம் கவனமும் பொறுமையும் உங்களுக்கு தேவை. முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து போல பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, ஜிய ஜாதகத்தை பார்க்கணும் அல்லது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கிட்டு உங்களோட ஜாதகங்களை பார்த்து உங்களோட பலாபலன்கள் எப்படி இருக்குது, எதை மாதிரி முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த வீடியோ மூலமாக அமைஞ்சிருக்கு. உங்களிடம் இருந்து விடைபெறுறது உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். என்றும் குரு வழியில் குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நன்றி, வணக்கம்.